ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் யோசித்த விஷயம் என்னென்னா, சில நாட்களுக்கு நம்ம ஊருக்கு போகாமல் இருக்கிறதே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் யோசித்தேன். ஏன் அப்படின்னா, அதுக்கு யோசிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊருக்கு போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த சமயத்தில் நம்மளுக்கு அந்த நேரத்தில் கரெக்டான ஒரு இது நம்மளுக்கு யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. போய் ஊருக்கு போனாலும் அம்மாவும் சரி அப்பாவும் சரி எப்போ போனாலும் கல்யாணத்தை பற்றி தான் பேசுகிறாங்களே தவிர நம்ம எப்படி வேலை இருக்குது, என்ன பொண்ணு சாப்பிட்றாளா, ஏன் இவ்வளோ இழைச்சி போயிருக்க, எதுவுமே அவங்க கேட்குறாங்க. போனோடனே எப்போ கல்யாணம் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கலாமா இதை பற்றியே தான் கேட்டுட்ருக்காங்க. அதனாலேயே எனக்கு ஊருக்கு போகிறதுக்கு பிடிக்கலை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் இது மாதிரி நான் யோசிச்சதுக்கு காரணம்னா, ஏன்னா அக்காவுக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்க வாழ்க்கையுமே சரியில்லாமல் இருக்குது. அக்காவே ஏதோ நம்ம பக்கத்துல எல்லாம் நம்ம சொந்தக்காரங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அக்கா ஓட்டிகிட்டு இருக்கு. ஏன்னா மாமியாரும் அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக தான் இருந்தாங்க. அக்கா வேலைக்கு போகாமல் குழந்த பிறந்ததுலேருந்து அதோடய போராடிக்கிட்டு அக்கா நல்லா சம்பாரிச்சிட்டு நல்லா இருந்தது. நல்லா படித்த மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் அவரே புரிஞ்சுக்காமல் அவங்க அம்மா பேச்சு கேட்டுட்டு தான் எல்லா விஷயத்துலையும் இது பண்ணிகிட்டு இருக்காரு. அதனால் அக்கா வாழ்க்கையே இப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அதை பார்த்ததுனாலேயே என்னமோ எனக்கு கல்யாணத்தில் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா எங்கள் அக்காவே நல்ல தைரியமாக உள்ள பொண்ணு, என்னை விடவே நல்லா ஒரு டேலண்ட்டும் சரி, ஒரு நல்ல கம்பெனியில் நல்ல ஜாபில் இருந்தது. அதுவே இந்த நிலமையில் மாறிடுச்சு, சூழ்நிலை இப்படி மாற்றிடுச்சு அப்படிங்கிறப்போ நான்லாம் அதுலலாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் ஒருத்தவங்க அதட்டி பேசினாலும் பயந்துடுற கேரக்டரு அந்த மாதிரி இருக்கிறனாலேயே என்னமோ எனக்கு அந்த அளவுக்கு எங்கள் அக்கா பார்த்ததுனாலேயே என்னமோ எனக்கு அந்தளவுக்கு கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் எப்போ நான் பெங்களூர்லேருந்து ஊருக்கு போனாலுமே அம்மா அப்பா என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எப்போ கல்யாணம், மாப்பிள்ளை பார்ப்போமா இதே தான் கேட்குறாங்க. அதனாலேயே எனக்கு ஊருக்கே நம்ம கொஞ்சம் நாளைக்கு போக வேணாம், ஒரு 3-4 மாதத்துக்கு போகாமல் இருந்தால் தான் அவங்களுக்காக நம்மளை புரிஞ்சுக்குவாங்க. இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் வேணாம் அப்படிங்கிறது ஒரு முடிவை நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் அவங்களே முடிவெடுத்துக்கட்டும் அப்படிங்கிறது மாதிரி நான் ஒரு முடிவுக்கும் வந்துட்டேன். அதனால் ஒரு 2-3 மாதம் அம்மா அப்பாவோட ஃபோனில் பேசுகிறதோடு சரி, ஒரு 3 மாதமாக போகவே இல்லை. அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவே கேட்டாங்க, ஏன் ஏதாச்சும் கோவமா, ஏன் ஊருக்கு வராமல் இருக்க, இல்லை பக்கத்து வீட்டு உன் கம்பெனி தானே அந்த பொண்ணும், அதெல்லாம் லீவுக்கு வந்திருக்கு, நீ மட்டும் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கேட்டாங்க. அதுக்கு தான் நான் சொன்னேன், நான் எப்போ வந்தாலும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எப்போ வந்தாலும் ஏதாச்சும் என்னை எப்போ வேலை பார்க்குறேன், ஒரு நல்ல இன்னும் கொஞ்சம் நான் என்னோடய லைஃப்பில் நான் சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிறது தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். மேரேஜை பற்றி நான் யோசிக்கிறதுக்கான ஒரு டைம்ங்கிறது எனக்கு இப்போதைக்கு இல்லைன்னு தான் சொல்லணும். அதோட மேரேஜ்லேயும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் நான் இருக்கிறேன். அதை புரிஞ்சுக்காமல் நீங்கள் எப்போ பார்த்தாலும் மேரேஜ்னு இதையே பற்றி பேசிகிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டே போயிட்டுமா. அக்காவுக்கே எப்படி பார்த்தீங்களா, நீங்கள் பார்த்து வச்சிங்க, இப்போ அக்கா எவ்வளோ கஷ்டப்படுது பார்த்தீங்களா. குழந்த பிறக்கிறது, கல்யாணம் ஆகிறது எல்லாருக்கும் நடக்கிறது தான். ஆனால் அது ஒரு சந்தோஷமான இதாக நடக்கணும். அத்தை அக்காவும் சரி அவங்க மாமியாரும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏட்டி புட்டியாக தான் போயிட்டுருக்கு. இதில் மாமாவும் அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுறத தவிர எல்லாமே அவர் தான் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு சப்போர்ட்டும் கிடையாது அக்காவுக்கு. அக்கா ஏதோ பக்கத்தில் சொந்தக்காரவங்க இருக்காங்க, நம்ம தங்கச்சிக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாழ்க்கையிலேருந்து கஷ்டப்பட்டு தான் அவள் ஓட்டிகிட்டு இருக்கா. அது எனக்கு தெரியாமல் கிடையாது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீ திரும்ப திரும்ப அதையே நம்ம ஒரு சில விஷயங்களை நம்ம காரணங்களை நம்ம கொஞ்சம் யோசிக்காமல் நம்ம இருக்கிறதா நல்லது. இப்போதைக்கு இப்போ தான் அக்காவுக்கு கல்யாணம் ஆகி 3 இயர்ஸ் ஆகுது. இன்னும் ஒரு 2 இயர்ஸ் போகட்டும். அதுக்கப்புறம் என் மேரேஜை பற்றி பேசிக்கலாம். அக்கா வாழ்க்கை சரியாகுதா என்னங்குது பார்ப்போம். அதுக்கப்புறம் நான் ஒரு முடிவுக்கு வரேன். எனக்கு இப்போதைக்கு எந்த ஒரு இதுவுமே தேவையில்லை அப்படின்ட்டு தான் நான் நினைக்கிறேம்மா. அதை நீங்கள் என்றைக்கு தான் புரிஞ்சுக்க போகிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நீங்கள் என்றைக்கு புரிஞ்சுக்கிட்டு இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் வேணாம், கல்யாண பேச்சு பேசாமல் நீங்கள் இருக்கிறீங்களோ அப்போ நான் ஊருக்கு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே சரின்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மா உடனே ஃபோன் வச்சுட்டாங்க. எதுவுமே பேசலை. அவங்க கோவத்தில் ஃபோன் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நானுமே அடிக்கலை. ஒரு வாரம் நான் ஃபோன் பேசவே இல்லை. அதுக்கப்புறம் எங்கள் அக்கா தான் ஃபோன் பண்ணிச்சு. ஏன் அம்மாக்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசுனா, அம்மா எவ்வளோ வருத்தப்படுது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோன்னே, அம்மா வருத்தப்படுறது சரி தான், இருந்தாலும் நீ இப்போ வருத்தப்பட்டுட்டு இருக்கீக்கா, அதுக்கு யார் காரணம் சொல்லு. நீ இன்னொரு 2 இயர்ஸ் கழித்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கலாம். உனக்கு நல்ல ஒரு கெரியர் இருந்துச்சு. அதை விட்டுட்டு இன்றைக்கி என்ன மாதிரியான ஒரு லைஃப்குள்ளே நீ போயிருக்க அப்படிங்கிறது எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு மட்டும் தான்
தெரியும். அவங்க ஈஸியாக சொல்கிறாங்க அட்ஜஸ்ட் பண்ணி வாழுன்னு. அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஆனால் அது ஒரு அளவு தான். நம்மளோட சந்தோஷத்தை விட்டுட்டு நம்ம சந்தோஷத்துக்கே வந்து ஒரு தகுதி இல்லாதவங்களுக்காக நம்ம வந்து அதை பொறுத்துக்கிட்டு போகணுங்கிற அவசியம் கிடையாது தானே. அதை ஏன் நம்ம வீட்டில் உள்ளவங்க யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இது மாதிரியே தான் எல்லா பொண்ணுங்களும் வந்து அமைதியாக இருந்து தான் அவங்களோட லைஃப்பும் சரி அவங்க குழந்தைங்க லைஃப்பும் இதாகிறதுக்கு காரணமே அப்படின்ட்டு சொன்னேன்.